படத்தோட ஆரம்பம் அப்படியே ஆப்கானிஸ்தான்ல ஒரு காட்சியோட ஆரம்பிக்கிறதா. ஒரு சின்ன ஊர்ல ஒரு விமானம் பறந்து போகுது பாருங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அடேங்கப்பா உடனே துப்பாக்கியை எடுத்துட்டு தயாரா நிக்கிறாங்க. அப்பதான் அமெரிக்க இராணுவக்காரங்க ஒரு கூட்டமா வராங்க. ஆனா ஊர்ல யாருமே இல்ல, எல்லாரும் வீட்ல மறைஞ்சிட்டாங்க. இராணுவக்காரங்க சரி போகலாம்னு நகர்றாங்க. அப்பதான் ஒருத்தர் கையில ராம்ர வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அடேங்கப்பா, இராணுவக்காரங்க அவரை சுத்தி வளைச்சு உன் ஆயுதத்தை விடாதா, அப்படி இல்லைன்னா சுடுறோம்னு கத்துறாங்க. அந்த மனுஷன் ஒன்னும் பேசாம இருக்கிறாரு. ஆனா இராணுவக்காரங்க கடுமையா நெருங்கிறத பார்த்துட்டு தன் துப்பாக்கியை எடுக்கிறாரு. அடேங்கப்பா, இராணுவக்காரங்க உடனே சுடுறாங்க. அந்த மனுஷன் சாகிறாரு. பின்னாடி ஜேக் கர்னல் கிட்ட சாவுன மனுஷன் மரியும் அந்த ராம்ர பத்தி சொல்றாரு. ஜேக் கர்னல் கிட்ட அந்த ராம்ர சரியாக்க அனுமதி கேட்கிறாரு. ஆனா ஜெனரல அனுமதி கொடுக்கல. ஆனா ஜேக் அவங்க பேச்சையெல்லாம் பொருட்படுத்தாம வேலைய பாருது. சுறுசுறுன்னு அவனை தூக்கி வச்சிடுறான். அந்த நேரத்துல திடீர்னு சீக்ரெட் பாம்பு வெடிச்சிடும். டேய், பெரும்பாலான சேனியெல்லாம் டவுன். அப்புறம் அந்த கிராமக்காரங்க வெளியே வந்துடுறாங்க. அமெரிக்கன் சேனியை சுத்தி வளைச்சிடுறாங்க. டேய், கொட்டுறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கொட்டுற சத்தம். அவங்க அமெரிக்கன் சேனிய ஒன்னொன்னா கொன்னுடுறாங்க. ஜேக் மேசன் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. ஜேக் தன் கர்னலை காப்பாத்தணும்னு ஓடுறான். எதிரிகள் அவனையும் கொல்ல போறாங்க. ஆனா ஹெலிகாப்டர்ல மேசன் காப்பாத்திடுறான். 10 வருஷம் கழிச்சு ஜேக் PTSDக்கு மருந்து சாப்பிடுறான். சாதாரணமா வாழ முயற்சி பண்றான். ஆட்டோ கேரேஜ்ல வேலை பண்றான். கஷ்டப்பட்டு கஸ்டமர்களுக்கு கொடுக்கணும். வேலை முடிஞ்ச தம்பி குடும்பத்தோட நல்லா இருக்கான். அவன் மகனை எப்பவும் சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சண்டை தொடங்கிடுச்சுன்னா அவருடைய பொண்டாட்டி, டேய் கடன் ரொம்ப குவிஞ்சிருச்சு இன்னு கத்துறா. ஆனா ஜாக் சரி நான் பாத்துக்கிறேன்னு சும்மா வாக்கு கொடுக்கிறான். ஒரு நாள் அவன் மகனோட படுத்து உறங்கும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ காட்டி ஸ்டோரி சொல்றான். அவன் ஃப்ரெண்ட் மேசன் பத்தி சொல்ல அவன் மகன், நீங்க யாரையாவது கொன்னீங்களான்னு கேட்க ஜாக் சமாளிச்சு விடுறான். அடுத்த நாள் வேலைக்கு போறப்போ கொள்ளையர்கள் ஒரு கும்பல் அவனை தடுக்குது. அவங்க அவனை மிரட்ட ஜாக்கோட முயற்சி பண்றான். ஆனா அவங்க லீடர் அடிங்கடான்னு கட்டளையிட ஜாக் சண்டை போடுறான். லீடர் துப்பாக்கி காட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓடி போறான். அப்புறம் ஜாகியல்னு ஒருத்தரை சந்திக்கிறான். அவன் கும்பல்ல இருந்தவன் தான். ஆனா இப்போ சாஃப்ட்வா வாழ்க்கை வாழறேன்னு சொல்றான். அப்போ ஜாக் அவனோட பொண்டாட்டி ஃபோன் பண்றா. விரைஞ்சு வீட்டுக்கு வான்னு சொல்றா. சாயங்காலம் வீட்டுக்கு போறான் பாருங்க. உள்ளே இருந்து பணத்தை திருப்பி கொடுன்னு ஒரு சத்தம் கேக்குது. டென்ஷன் ஆகி ஜாக் ஓட்டி போறான். அவன் குடும்பம் எல்லாம் கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு உடைஞ்சு போறான். அழுது புலம்புறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா ஜாக் கோபத்தோட லாரி ஏறி போயிடுறான். அந்த கார்த்து தேடி நகரம் முழுக்க அலைஞ்சு டயர்டா இருக்கான். ஆனா அவன் மனசுல குடும்ப நினைவு. அந்த காரை ஒரு கிளப்ப கிட்ட பார்க்கிறான். துப்பாக்கி எடுத்து கிளப்புக்குள்ள நுழைஞ்சு அந்த கும்பல் எல்லாரையும் ஒவ்வொருத்தராவும் சுட்டு போடுறான். கிராஷ் சுட போறப்போ அவன் குடும்பத்தை கொல்ல எண்ணம் இல்லைன்னு சொல்றான். ஆனா ஜாக் சொல்றதை கேட்காம அவனையும் சுட்டு போடுறான். 2 வருஷம் கழிச்சு ஜாக் சிறைவாசம். அவன் குற்றத்துக்கு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். மனசுல ஒரு கஷ்டம். அவன் குடும்பத்தை கிள்ளி போட்ட கிரேஷ் நினைப்பு தான் அவனோட எல்லா நேரத்தையும் பிடிச்சு வச்சிருக்கு. ஒரு நாள் ஜேக் மேசன் கிட்ட சந்திச்சான். அதிர்ச்சி. பழைய கேஸை திறக்க சொல்றான். ஆனா ஜேக் மறுக்கிறான். நம்ம பழி வாங்கிட்டோம்னு சொல்றான். ஜேக் திரும்பவும் மறுக்கிறான். காவலாளி அவனை அறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இரவு ஜேக் அர்மில நினைப்புகள்ல மூழ்கி இருக்கான். கிரேஷ் மேசன் உயிர் காப்பாத்திட்டு அந்த டீம் விட்டு போயிட்டாங்க. சில நொடிகள் கழிச்சு ரேம்னு ஒரு அந்நியன் சந்திச்சான். அவன் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் லீடர்னு சொல்றான். ஆனா சொல்ல முடியல. நேரம் ஆகிடுச்சு, போயிட்டான். மாலை ஜேக் குடும்பம் கனவு காண்கிறான். அப்போ முகமூடி அணிஞ்ச ஆளுக அவன் அறைக்கு நுழைஞ்சாங்க. மயக்கமாக்கிட்டாங்க. ஜேக் எழுந்தபோது சிறையில. அவன் வெளியே வந்து பார்க்கறான். அவனுக்கு தெரியுது அவன் கடத்தப்பட்டிருக்கான். ரேன் சொல்றான், அவன் நீண்ட நாட்களா ஜேக்கப் பார்த்துட்டு வந்திருக்கான். இப்போ அவங்க போட்ட விதிகளைத்தான் பின்பற்றணும். ஃபைனல் டச்சா அந்த ரேம் சொல்றான், ஜேக்கோட மகன் அவனை கிரிமினல்னு இல்லாம ஹீரோன்னு தான் பார்க்கறான்னு. அதனால ஜேக் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக சம்மதிச்சிடுறான். அடுத்த நாள் வாஷிங்டன் டிசில ரேம் ஜேக்கை அவன் டீம்ல இருக்கிறவங்களுக்கு தான் அறிமுகப்படுத்துறான். அப்புறம் அவசர வேலைன்னு சொல்லி போயிடுறான். அப்புறம் அவன் கூட்டாளிகள் ஜேக்க கூட ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க. ஆனா ஜேக் சண்டை போட மறுத்துடுறான். ஓடி போக முயற்சி பண்றான்.
சடக்குன்னு அஜாக்ஸ் ஜேக்க பிடிச்சு அழுத்தி விடுறான். ஜேக் அவனை தரையில தள்ளி விடுறான். அவன் கண்ணுல பேனால குத்துறதுக்கு போறான். அப்போ அவன் குடும்பம் ஞாபகம் வந்துடுது. அவன் கோபத்தை அடக்கிக்கிறான். ஜேக் ஓடி போயிடுறான். அஜாக்ஸ் அவன் கூட்டாளிகளிடம் சொல்றான் அவன் பயந்து ஓடிட்டான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேக் முல்லர் விமானத்துல ஏறுறாங்க. முதல் மிஷன் டார்கெட் கலோ, ஒரு பயங்கர ஆயுத டீலர். ரஷ்யாவுக்கு ஆயுதம் விற்க ஒரு பயங்கர பிளான் போட்டிருக்கான். ஜேக்கோட வேலை அவனை நிறுத்துறது, கஸ்டலோட யாரையும் கொல்லக்கூடாது. ஆனா ஜேக்கு கிடைச்ச ஆயுதம் பாருங்க, அவங்களை அழிக்க போதுமா இருக்கு. சாயங்காலம் மெக்சிகோ கஸ்டலோட கிடங்கு ரஷ்ய டீம் இருக்கு. கஸ்டலோ பேசுறப்போ ஜேக் ஒளிஞ்சு ஒவ்வொரு காவல்காரனையும் தள்ளுறான். ரஷ்யாக்காரங்களுக்கு கஸ்டலோ எதிரியா தெரியுது. அடுத்த நொடி கொடூர கள்ளத்தீ, கும்பலா தீவிர தாக்குதல். கார் வெடிச்சிடுச்சு, போர் நின்னுச்சு. ஜேக் புறப்பட்டுடுறான். காரில் இருக்க எதிரிகளை தள்ளுறான். 2 பெண்கள் பயந்து நடுங்குறாங்க. ஜேக் பார்க்காம போயிடுறான். அப்புறம் அவன் தன் தளபதியை பார்த்து இருத்தரையும் உயிரோட விட்டுட்டேன்னு சொல்றான். அதை கேட்ட தளபதி ஜாக்கை கடுப்பா, உன் பொண்டாட்டி பிள்ளைய பாரு, இதுல எங்க உயிருக்கு ஆபத்து கத்தறாரு. ஆனா ஜாக் அதை சாதாரணமா எடுத்து கணக்கு போடல. ரேம் ஜெயிலுக்கு அனுப்புறேண்டான்னு பயமுறுத்துறாரு. அடுத்த நாள் ஒரு இராணுவக்காரன் லாக் ஹோட்டல்ல புகுந்தான். கிட்ட இருந்த வேலையாட்களை டபுள் ஸ்பீடா அடிச்சு போட்டான். பின்னாடி 2 பொண்ணுகளையும் பயமுறுத்திட்டு இலக்கை நோக்கி போறான். அந்த இராணுவக்காரன் பேரு லாக். அவன் இலக்கை அடைஞ்சான். ஆனா அவன் இலக்கு ரேம் அனுப்பினதுன்னு தெரிஞ்சு கொள்ளையடிச்ச காசை லஞ்சமா கொடுக்க முயற்சி பண்றான். ஆனா லாக் அவரை சும்மா விடல, அடிச்சு போட்டான். அப்புறம் ஹோட்டல் கேசினோல இருந்து ஓடினான். ஆனா சில கும்பல்காரங்க சந்தேகப்பட்டாங்க. அவன் பின்னாடி வந்தாங்க. லாக் எல்லாரையும் எதிர்க்கிறான். ஒரு பெரிய போர். அப்புறம் துப்பாக்கியை எடுத்து ஜூதக்கார கும்பல்ல கொஞ்சம் குண்டுகளை பறக்க விட்டான். அடேங்கப்பா, அவன் அங்கிருந்து ஓடி ஒரு காரை திருடிட்டு ஓடிட்டான். அந்த நேரத்துல ஜேக் புது வீட்டுக்கு போறான். அங்க ஆப்கானிஸ்தான்ல எடுத்த பழைய புகைப்படங்களை பார்த்து அதிர்ந்து போறான். மேசன் கூட பேசியதப்பெல்லாம் ஞாபகம் வரும். ஜேக் அவனை காயப்படுத்திக்கிட்டதுக்கு தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டதை நினைச்சு பாருங்க. அப்புறம் ஜேக் ஒரு கிளப்புல சாராயம் குடிச்சிட்டு இருக்கான். மியூலரும் கூட வந்துருவா. ஜேக் அவளிட்ட சில விஷயங்க கேட்க பார்க்கிறான். ஆனா அவள் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் ரெய்ம் ஜேக்கு புது மிஷன் கொடுக்கிறான். நம்மளுக்கு சீனேட்டர் கிராமுன்னா ஒரு தேச துரோகி, அவனை கொல்லணும். சுத்தி பாதுகாப்புல ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்றான். மறுபடியும் போராடணும், இப்படி வெற்றி பெறணும் ரெய்ம் ஜேக்கை தூண்டி விடுறான். கொஞ்ச நேரத்துல சில பண்ணையார்கள் வேஷத்துல ஒரு கூட்டம் கலிபோர்னியாவுக்கு வருவாங்க. மியூலர் எல்லா கும்பலையும் கொல்றதுக்குள்ள போயிடுவா. இந்த செய்தி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். அப்புறம் அவங்க கிராமை ஒரு வேனுக்குள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓட்டி போற காருக்கு ஜாக் சுட்டு பார்க்கறான். ஆனா ஒரு பயனும் இல்ல. கார் பறந்து போகுது. அப்ப ஜாக் ஒரு மலையிலேயே குதிச்சு ஷார்ட்கட் வச்சு காருக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுறான். காரில இருந்து ஒரு காட்டு காவலாளி இறங்கி ஜாக் மேல பாயறான். ஆனா ஜாக் டபுள் ஆக்ஷன்ல அந்த காவலாளிய கண்டு சுட்டு தூக்கி விடுறான். அப்புறம் கிராஹம் கிட்ட போறான். கிராஹம் ஜாக் கிட்ட கெஞ்சிறான், எனக்கு குடும்பம் இருக்கு, உயிர் காப்பாத்துங்கன. அந்த வார்த்தையால ஜாக்குக்கு அவன் குடும்பம் நினைவுக்கு வருது. அதனால ஜாக் கிராஹமை கொல்லல. ஆனா அங்க போலீஸ் டீம் வந்து கிடக்கிற கிராஹமை சடலமா பாக்குறாங்க. சாயங்காலம் ஜாக் வீட்டுக்கு போறான். கண்ணீர் விட்டு விஸ்கி குடிச்சு அவன் பழைய நாட்களை நினைச்சு கதற ஆரம்பிக்கிறான். சட்டென்று முகமூடி போட்ட ஆட்கள் அவன் ஜன்னல் கிட்ட ஓடுறாங்க. ஜாக் அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிடுறான். அவங்க வீட்டை சோதிச்சு பாக்குறாங்க. ஆனா ஜாக் பின் வாசல்ல நழுவி ஓடி போயிடுறான். அடுத்த நாள் ஜாக் மேசன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றான். மேசன், உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, ஓடி போய் பாதுகாப்பாயிரு. அடுத்த நாள் ஜேக் அவன் பழைய வீட்டுக்கு போறான். அப்பதான் ராம்ஸ் கூப்பிடுறான். அவசரமா பார்க்கணும்னு சொல்றான். ஆனா ஜேக் சட்டென்னு மறுக்கிறான். ராம்ஸ் லாக் கூப்பிட சொல்றான். மைனஸ் அவன் அர்ஜென்டினால இருக்கான். மைனஸ் ஜேக்கை கொல்ல சொல்ல. அந்த பக்கம் ஜேக் அவன் பொண்ணோட ஃப்ரெண்ட பார்க்கறான். அவன் குடும்பத்தை கொன்னதுக்கு பின்னாடி யாருன்னு கேட்கிறான். அப்ப அவன் பவரை காமிச்சு கருப்பு உடையில இருந்த சில பேரை பார்த்தேன்னு சொல்றான். ஜேக்குக்கு உடனே சந்தேகம் வருது. இதை தெரிஞ்சதும் லாக் கிட்ட ஓடுறான். ஆனா லாக் ஜேக் மேல சுடுறான். ஓடுறதுக்கு முன்னாடி ஜேக் அந்த பொண்ணை ஒரு கடைக்குள்ள தள்ளிவிட்டு ஓடுறான். லாக் அங்க இருக்க மக்களை ஒவ்வொருத்தரா சுட்டு போடுறான். முழு ஊர்லயும் பயம். ஜேக் பயந்து ஓடுறான். லாக் ஜேக்கை துரத்திட்டு ராம்ஸ் கிட்ட கூப்பிடுறான். இந்த முறை டார்கெட் தப்பிச்சிடுச்சுன்னு. மாலை, சாரி, உங்களோட கதை ரொம்ப நீளமா இருக்கு.
எனக்கு அந்த அளவுக்கு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண முடியாது. சின்ன சின்ன பார்ட்ஸா கொடுத்தா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறேன். உங்களுக்கு வேணும்னா நான் சின்ன பார்ட்ஸா உங்களோட கதையை பிரிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறேன். சாரி, அன்புடன். ராம்சே முன்னாடி ஒரு சேர்ல கட்டப்பட்டிருக்கான் பாருங்க ஜேக். இதுல ஜாலம் விளையாடுறது ராம்சே தான். அப்போ ஒருத்தன் வர்றான் பாருங்க. ஜேக் அதிர்ந்து போயிடுறான். இவனும் ராம்சே கூட்டாளி தான்னு நினைச்சுக்கிட்டான். டென்ஷன், சண்டை. ஜேக் மேசனை அடிச்சு போட்டுறான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஜேக்கை கொல்லுன்னு ராம்சேட்ட கெஞ்சி சாகிறான். அடப்போடி, அந்த நேரத்துல முல்லர் ஜேக்கை சுட பார்க்கிறா. ஆனா தோட்டா இல்ல. அதனால அடிச்சு புடைச்சுக்கிறாங்க. சண்டையில மீசன் ஜேக்கோட தோள்ல கத்தியால வீசறான். ஜேக் சாமர்த்தியமா ஒதுங்கிடுறான். வெளியே பார்த்தா ராம்சே கார்ல ஓடிடுறான். ஜேக் பின்னாடி ஓடுறான். காருக்குள்ளேயே கொட்டு. ராம்சேயோட கார் ஒரு கல்லுல தட்டுது. ஜேக் போய் ராம்சேவை சுட்டு போட்டுடுறான். சாயங்காலம் ஜேக் லாக் கிட்ட போறான். டேய், சண்டை, ஒரு பெரிய சண்டை. கடைசியா ஜேக் தன்னோட துப்பாக்கியால லாக்